கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளாக ஒரு அமைப்பை நிர்வகிப்பது, ஆண்டுதோறும் விழா நடத்துவது, தமிழகத்தின் மிகச்சிறந்த ஆளுமைகளை எல்லாம் வரவழைத்து இங்கே உரையாற்ற வைப்பது என்று ஒரு மாபெரும் பணியை செய்து கொண்டிருக்கின்ற ஐயா கி. ராமசாமி அவர்கள் இந்த நூலை வெளியிடுவதற்கு அரியலூரில் நினைத்தால் அவர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை உருவாக்கியிருக்க முடியும். இருந்தாலும் நெய்வேலி என்கின்ற ஒரு ஊரில் இருந்த அந்த வேர் இன்னும் அவருடைய உள்ளத்திலும் ஆன்மாவிலும் நிறைந்திருப்பதால் நெய்வேலியிலேயே இதை நடைபெற வேண்டும் என்று ஆர்வத்தோடு இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 20 நூல்களுக்கு மேல் அவர் வெளியிட்டிருக்கிறார். ஒரு படைப்பாளி தன்னுடைய வாழ்நாளில் பணியை செய்து கொண்டே, நிறுவன பணியை செய்து கொண்டே 20 நூல்கள் வெளியிடுவது என்ற சாதாரண காரியம் இல்லை. உண்மையில் அதற்காக தனியாக நாம் அவருக்கு பாராட்டு விழாவை நடத்தி கௌரவிக்கிறோம். சிறுகதை அவருக்கு கவிஞர் என்ற மரபு கவிஞர் என்ற அவரை எல்லாரும் அறிந்திருப்போம். மரபு கவிதைக்கான ஒரு தலைப்பை கொடுத்து விட்டால் ஆசுகவி மாதிரி 10 நிமிடத்தில் ஒரு கவிதை தரக்கூடிய மிக திறமைசாலி அவர். அதை விட மிக முக்கியமானது என்னென்னா, அவர் எங்களுக்கெல்லாம் சீனியர், ரொம்ப சீனியர். அவருடைய முதல் தொகுப்பே 1998 வெளிவந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சீனியர். நேற்று காலை யாராவது எழுத வந்தால் அவர்களையும் பாராட்டி வரவேற்று அவர்களுக்கு ஒரு மரியாதை தரக்கூடியது மிகச்சிறந்த பண்பாளர். அவருடைய நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக நான் கருதுகிறேன். இந்த நூல் என்பது ஒரு பாட்டி தன்னுடைய பேத்திக்கு சொல்லுகின்றது போல இந்தியாவின் உலகத்தின் மிகச்சிறந்த ஆளுமைகளை பற்றிய ஒரு அறிமுகத்தை இந்த நூல் வழியாக சொல்கிறார். இந்த நூலில் அவர் பாட்டி, அலங்கு பாட்டியும் அம்மு குடியுங்கிற அந்த தலைப்பில் ஒரு தலைப்பில் இந்த கதைகளை எல்லாம் வரலாற்று, வாழ்க்கை வரலாற்று சித்திரங்களை அவர் சொல்லிட்டே இருக்கார். அதில் எடுத்த உடனே அவர் அறிவர் அம்பேத்கர் பற்றி குறிப்பிடுகிறார். அதில் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இந்த இரட்டை கோலை முறை இடஒதுக்கீடு பற்றியெல்லாம் அந்த குழந்தைகிட்ட சொல்றாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை கொண்டு ஐயாட்ட நான் கேட்டிருப்பேன், இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொன்னால் புரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருப்பேன். ஆனால் இது கடந்த தேர்தல் என்ன சொல்லியிருக்குன்னா, குழந்தைகள்கிட்ட கேட்டு வாக்கு கேட்டவங்க கையில் தான் ஆட்சியே கொடுத்துருக்குறாங்க. ஆகையினால குழந்தைகள்கிட்ட தான் முதல்ல இதெல்லாம் சொல்லித்தரணும் அப்படிங்கிறத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அந்த கேள்வி இப்போ இல்லை. இந்த சிறுகதை தொகுப்பில் அவர் குறிப்பிட்டிருக்கிற பல்வேறு ஆளுமைகளை பற்றி பெரியவர்களுக்கே எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கிறது பெரிய கேள்வி. இதில் சில விஷயங்களை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகும். குறிப்பாக ஐன்ஸ்டீனை பற்றி அவர் இந்த கதையை சொல்லும்போது E=mc² பற்றியான ஒரு விளக்கத்தை சொல்றாரு. மிக முக்கியமான ஒரு பகுதி. நான் முதல்ல ஏன் சொல்லணும்னு நினைச்சேன்னா, இந்த E=mc² சூத்திரம் எல்லாருக்கும் தெரியும். தவிர அந்த சூத்திரத்தினுடைய விளக்கத்தை யார்ட்டையா சொல்ல சொன்னீங்கன்னா, இன்னைக்கு யூடியூப்ல நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் இருக்கு. E=mc² விளக்கி எல்லா விளக்கங்களையும் கேட்டாலும் திருப்பி அதில் ஒரு சந்தேகம். ஆனால் ஐயா எளிமையா என்ன சொல்றாங்க, ஒரு கால்பந்து இருக்கு, மிக மெதுவாக நீங்க எட்டி உதைக்கிறீங்க, அந்த கால்பந்து அதை பண்ணனால அந்த காலுக்கு எந்த வலியும் இருக்காது, அந்த பந்து வெகு தூரமும் சென்று அடையாது. ஆனால் மிக வேகமாக ஒரு கால்பந்தை நீங்கள் வேகமாக எட்டி உதைக்கும் போது உங்கள் காலில் வலி ஏற்படும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எடை குறைவான ஒரு பொருள் இருந்தாலும் வேகமான ஒரு விசையை செலுத்தினால் அதனுடைய விளைவு என்பது வேகமான அல்லது ஒரு மாற்றமான ஒரு விளைவை அது தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத குழந்தைக்கு தகுந்த மாதிரி E=mc² ஒரு அறிவியல் ரீதியான ஒரு பெரும் விளக்கம் உள்ள ஒரு சூத்திரம். ஆனால் குழந்தைகளுக்கு ஒரு பெரிய பேஸ்கள், ஒரு அடித்தளத்தை உருவாக்க வேணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அந்த அடித்தளத்தை அவர் தரார். அதன் வழியாக தான் எளியாக மற்றபடி அந்த அறிவியலை உள்நோக்கி நீங்கள் சென்று பார்க்கறதுங்கிறது அது வளர்ந்த பிறகு செய்யக்கூடிய ஒரு பணியாக இருக்கு. எந்த விஷயத்தை குழந்தைகளுக்கு நேரடியாக சொல்லலாம் அல்லது எந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் போனால் தெரிய வைக்கலாம் அப்படிங்கிறத ரெண்டுத்திலையும் அவருக்கு பெரிய ஒரு புரிதல் இருக்கு. அதுதான் இந்த புத்தகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஆனால் உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த குழந்தைகள்கிட்ட இந்த இரட்டைக்கோளை முறை இடஒதுக்கீடு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோ. ஆனால் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் பல வருஷம் ஆகும். நீங்கள் ஒரு ஸ்வீட்ஸ் கடையில் போய் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு நீங்கள் இஷ்டமான ஒரு இனிப்பு பதார்த்தத்தை வாங்க போவீங்க. இந்த கடைக்காரர் ஒரு விலை உயர்ந்த ஒரு ஸ்வீட்டை கையில் கொடுத்து இதை சாப்பிட்டு பாருங்க, இப்போ புதுசாக வந்திருக்குன்னு சொன்னால்
அதை வாங்கி நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் வாங்கி சென்ற இனிப்பு பதார்த்தத்தை விட நீங்கள் அங்கே சுவைத்து பாருங்க, ஒரு சின்ன துகள் அது இன்னும் இனிப்பாக இருக்கிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே எப்போயாவது ஒரு நாள் அதை திருப்பி வாங்கிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கும். அது ஒரு உளவியல் ரீதியான ஒரு புரிதலை உருவாக்கும் ஒரு பாணியம். அதைத்தான் இதில் பண்ணியிருக்கார். அவர் முதல்ல எடுத்த உடனே அதுக்கு பெரிய விளக்கங்களெல்லாம் சொல்கிறாங்க. இரட்டைக்கொலை முறை அல்லது இடஒதுக்கீடை பற்றி எல்லாம் நீ தெரிஞ்சுக்கோ, ஆனால் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் பல வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே கவிஞர் அவர்கள் இன்னொரு இடத்தில் பெரியார் பற்றிய வாழ்க்கை வரலாற்று சொல்றார். அந்த இடத்துல சொல்லும்போது சுயமரியாதை, பகுத்தறிவு இது ரெண்டையும் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். புரிஞ்சுக்கோன்னு சொல்றது மட்டும் இல்லை, அதுக்கு அழகான விளக்கம். சுயமரியாதை அப்படின்னாக்கா எல்லா மனிதர்களையும் மதித்து அடிமை யாருக்கும் யாரும் அடிமை இல்லை என்பதை விளக்குவதுதான் சுயமரியாதை அப்படின்னு சொல்லிட்டு, பகுத்தறிவு என்பது ஏற்க முடியாத மூட கருத்துக்களை விலக்கி அறிவின் பாதையில் செல்கிறது எதுவோ அதுவே பகுத்தறிவு அப்படின்னு அவர் சொல்றார். ஏன் இடஒதுக்கீடு இரட்டைக்கொலை முறையெல்லாம் நீங்க பின்னாடி புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது வளரணும்னு சொல்ற அவர் தான் இந்த பகுத்தறிவுக்கு சுயமரியாதைக்கு ஒரு விளக்கத்தை ஏன் இங்க சொல்றாரு அப்படின்னா, தனி மனிதனுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் குறிப்பாக குழந்தைகளுக்கு இதை சொல்லித்தான் ஆகும். இதை சொன்னாதான் அவன் சுயமரியாதைன்னா என்னன்னு தெரிந்து, பகுத்தறிவு என்னன்னு தெரிந்து அதன் பிறகு எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொள்ள முடியும். இதில் ரொம்ப கவிஞரோட குசும்பு ஒன்று இருக்குது. அந்த குசும்பு என்னன்னா, அந்த குழந்தைக்கு பேரை அம்மு குட்டின்னு வைக்கிறார். அம்மு குட்டின்னு உங்களுக்கெல்லாம் தெரியும், அம்முங்கிறது யாருடைய செல்ல பெயர். அம்முக்களுக்கு தான் சுயமரியாதையும் பகுத்தறிவையும் அன்னைக்கு பாட்டி சொல்லி கொடுத்திருந்தா அவர்கள் தொண்டர்கள் எல்லாம் இந்த தவழ்ந்து சென்றிருக்க மாட்டார்கள். அம்முக்குட்டியா அந்த தொண்டர்களுக்கு சொல்லியிருப்பார். அப்படிங்கிறது தான் இந்த ரகசியமான ஒரு அறிவுறுத்தல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிக அற்புதமான மனிதர்களை பற்றி எல்லாம் இந்த விஷயத்தில் சொல்லியிருக்கிறாங்க. நான் ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் இந்த படைப்பாளிகளுக்கு உள்ள மிகப்பெரும் கடமை. பொதுவாக அம்பேத்கரை அண்ணல் அம்பேத்கர் என்றுதான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன் அறிவர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்றாரு? முதல் பாடமே அதுதான். அதான் முதல்ல அத்தியாயம். அறிவர் அப்படிங்கிறது அறிவு சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு மகாமனிதர் அப்படிங்கிறது. ஏன்னா அவர் அப்படிதான் அறிமுகப்படுத்தணும். கிட்டத்தட்ட 32 பட்டங்களுக்கு மேல கல்வி சாலை ரீதியாக அவர் பெற்றிருக்கிறார். முதல்ல தெரிஞ்சுக்கணும், 32 பட்டங்களை வெவ்வேறு துறையில பொருளாதாரம், சமூகவியல், இலக்கியம், சட்டம், இப்படி எல்லா துறைகள் சார்ந்தும் பல்வேறு பட்டங்களை பல்கலைக்கழகம் வழியாக மட்டுமே பெற்றிருக்கிறார். அதோட இல்லாம அவர் ஆய்வு கட்டுரைகள், அவருக்கு அளிக்கப்பட்ட கௌரவ பட்டங்கள் இதெல்லாம் கணக்கு பண்ண கிட்டத்தட்ட 50 மேல். ஒரே சமயத்தில் இந்திய நீதிமன்றங்களில் வாதிடுவதற்கு இங்கிலாந்தில் உள்ள நீதிமன்றில் வாதிடுவதற்கான அவர் அனுமதி பெற்ற ஒரு வழக்கறிஞராக இருந்தார். இத்தனை பெரிய சாதனைகளை செய்து இருக்கிற பொழுது அறிவர் என்று அறிமுகப்படுத்தும் வழியாக என்னென்னலாம் ஏன் அதை அப்படி சொல்றாரு அப்படின்னா, அறிவர் கோயில் அப்படின்னு ஒன்று தமிழ்நாட்டில், அது ஆக்சுவலாக கோயில் கடவுள் இல்லை. எது அறிவர் கோயில்? புதுக்கோட்டை மாவட்டத்தில் சித்தன்னவாசல் இருக்கக்கூடிய குகை ஓவியங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்த அறிவர் கோவில் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? அங்கே வழிபாடு இல்லை, பூஜை புனஸ்காரங்கள் இல்லை, மந்திரங்கள் இல்லை, இருந்தாலும் ஏன் அறிவர் கோயில் அப்படின்னு சொல்றாங்கன்னா, உலகத்தில் மனிதன் தோன்றிய பிறகு முதலில் அவன் கண்டுபிடித்த கலைன்னா ஓவிய கலை தான் இருந்துச்சு. ஏன்னா மொழி கண்டுபிடிக்கப்பட்டுதான் எல்லா இலக்கியம், அதன் பிறகுதான் எல்லா கலையும். ஆனால் மொழியை கண்டுபிடிக்காத போது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு கலையாக இருந்தது ஓவியங்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்றைக்கும் உலகம் முழுக்க குகை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அதனுடைய கார்பன் டேட்டிங் அல்லது அதனுடைய அறிவியல் ரீதியான அந்த சோதனைகள் செய்த பிறகு கிடைக்கின்ற விஷயங்கள் மிக ஆச்சரியமா இருக்கும். கிட்டத்தட்ட 50,000 வருடங்கள் 60,000 வருடங்கள் முந்தைய காலகட்டத்திலான ஓவியங்கள் இவை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஆதி மனிதனின் முதல் கலை அப்படிங்கிறதே ஓவியம் தான். ஆகையினாலதான் முதல் கலை இருக்கின்ற சித்தன்னவாசை அறிவு கோயில் இல்லை, அறிவர் கோயில். அதே போல பல ஆயிரம் வருடங்கள், பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழர்கள் அறிவர் மருத்துவ பெட்டின்னு, அறிவர் மருத்துவ பெட்டியில் என்ன இருக்குன்னா, அந்த காலத்தில் மருத்துவம்லாம் எதுவும் மருத்துவத்தை துறை ரீதியாக பள்ளிக்கூடமோ அல்லது பாடத்திட்டங்களோ இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் மருத்துவ பெட்டியில் என்னெல்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்னா, மிளகு, அதன் பிறகு முள்பூச்சி எதுக்குன்னா கத்தி மாதிரி கேட்குறது. கத்தி நீங்கள் துரு பிடிச்சிருச்சுன்னா அன்னைக்கு அதை பயன்படுத்த முடியாது. அதனால் பல காலம் பெட்டியில் இருந்துச்சுன்னா கத்தியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஆனால் முள்பூச்சி,
உப்பு, எலுமிச்சம்பழம், இப்படி பல பொருட்கள் அடங்கிய ஒரு பெட்டியை கையில் எடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் அறிவியல் பெட்டி. அதாவது எவனொருவனுக்கு மருத்துவ அறிவியலில் மிகச்சிறந்த ஞானம் இருக்கிறதோ அவன்தான் அறிவன். அவனுடைய வைத்திருக்கின்ற அந்த பெட்டி அறிவியல் பெட்டி. அப்போ நம்ம ஒரு மகத்தான அறிவு சார்ந்து இயங்கிய அம்பேத்கர் அவர்களை அறிவர் என்று அறிமுகப்படுத்தும் வழியாக சொல்லை அர்த்தபூர்வமாக பயன்படுத்துகிறார் கவிஞர். முதலில் தமிழ் பேரகராதி 1926 வருஷம் வையாபுரி பிள்ளை தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு தொகுக்கப்பட்டது சென்னை தமிழ் பேரகராதி. அதில் கிட்டத்தட்ட 1,14,000 சொற்கள் தான் அதில் தொகுக்கப்பட்டன. அதில் பார்த்தீங்கன்னா பல சங்க தமிழ் சொற்கள் தான் அதில் பயன்படுத்த. ஆனால் இந்த சங்கத்தமிழ் சொற்களையே நாம் இன்னைக்கு ஒரு தனி அகராதி வச்சு பொருள் என்னன்னு தெரிஞ்சுட்டு தான் நீங்களே அதை என்ன சொல் அப்படின்னு தெரிஞ்சு. அப்போ புழக்கத்தில் உள்ள சொற்கள் அப்படின்னாக்கா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மொழியும் தமிழன் இல்லை எல்லா மொழியிலும் ஒவ்வொருவரும் நாம் எப்போ சொற்களை பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா 5000 சொற்கள்லேருந்து ஒரு 10,000 சொற்கள் நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா அதுதான் தினசரி வாழ்க்கையில் நம்மளால் பயன்படுத்தணும். அப்போ யார் இந்த மொழியினுடைய சொற்களை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் என்றால் படைப்பாளிகள் தான் அதிகம் பயன்படுத்துகிறார்கள். கவிஞராக எழுத்தாளராக யாரோ ஒரு படைப்பாளி அந்த சொல்லை பத்திரமாக காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த வகையில் ஒரு சொல்லை அறைகலன் ஒரு சொல்லை ஒரு எழுத்தாளர் பயன்படுத்தினார். அந்த அறைகலன்கிற சொல்லை அவர் உருவாக்கவில்லை, பயன்படுத்தினார். அந்த சொல் அவர் பயன்படுத்திய பிறகு பல கடைகளில் இருந்தது. என்ன அர்த்தம் அப்படின்னாக்க பர்னிச்சருக்கு தமிழ் அறைகலன், அறைகலன் கடைகள், அறைகலன் அங்காடி அப்படின்னு அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை பயன்படுத்தாங்க. ஆக ஒரு மொழியினுடைய அர்த்தம் பொதிந்த அரிய சொற்களை படைப்பாளி தான் ஒவ்வொரு தலைமுறைக்கும் அதை எடுத்து சென்று கொண்டே இருக்கிறார். அந்த வகையில் இந்த அறிவர் அம்பேத்கர் என்ற தலைப்பை மிகவும் கவர்ந்தது. அது அர்த்தபூர்வமானது. அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது மிக அற்புதமான ஒரு சொல் அடையாளமாக இருக்கும். ஆகவே குழந்தைகளுக்கு மிக மிக முக்கியமாக சென்று சேர வேண்டும் என்ற வகையில் இந்த சொல்லை அவர் பயன்படுத்துவதை நான் வரவேற்கிறேன். இந்த கதைகள் சொல்லக்கூடிய பாட்டிகள் போதெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. விகடனில் பாட்காஸ்ட் அப்போல்லாம் தனியார் தொலைக்காட்சி மாதிரி தனியார் வானொலி மாதிரி நீங்கள் கூட ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிக்கலாம். அவங்களுடைய பேச்சு மற்றும் வீடியோ வானொலி வராது, பேச்சு மட்டும் வரும். அந்த பாட்காஸ்ட்களை உருவாக்கி தினமும் மாலையில் பாட்டி சொல்லும் கதைகள் ஒரு பாட்டியை உட்கார வச்சுக்காரு. ஆக வீட்டில் பாட்டிகள் இல்லாத காலகட்டம், வீட்டில் பாட்டிகள் கையில் ரிமோட்டுகளோட டிவிக்கு முன் அமர்ந்திருக்கின்ற காலகட்டத்தில் ஒரு பாட்டி நம் தலைவர்களை பற்றியெல்லாம் கதைகளை சொல்லுகின்ற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை வழியாக சென்றிருக்கிறார். ஆகவே பாட்டியே இல்லை என்றாலும் அந்த இருக்கின்ற பாட்டி கதை சொல்லாத பாட்டியாக இருந்தால் குழந்தைகளுக்கு நீங்கள் அவசியம் வாங்கி தர வேண்டிய ஒரு புத்தகம் இந்த சிறுவர்கள் சாதனையாக உலகும் சிறுகதைகள் அப்படிங்கிற இந்த தலைப்பில். இதில் அவர் வச்சிருக்கிற தலைப்பு ரொம்ப அதுவும் ஒரு அர்த்தம். சிறுவர்கள் வாசிக்க கதைகள், சிறுவர்கள் கேட்க வேண்டிய கதைகள் அப்படின்னு சொல்றாங்க. சிறுவர்கள் சாதனையாளர்களாக ஆக உதவும் கதைகள். அவன் கொடுக்கும் போதே ஒரு பாசிட்டிவ் பெரிய ஆகியா அப்படிங்கிற ஒரு உணர்வு கொடுக்கக்கூடியது. சிறுவர்கள் மட்டுமல்ல, பெரியவர்களும் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பல விஷயங்கள் இதில் இருக்கு. அயோத்திதாச பண்டிதர் பற்றியான ஒரு தகவல் நிறைய அதில் இருக்கு. நாமே எத்தனை தூரம் அயோத்திதாச பண்டிதரை தெரிந்து கொள்வதும் தெரியாது. அவருடைய தந்தையார் என்பவர் தான் முதலில் திருக்குறள் ஓலைச்சுவடியை தொகுத்து எல்லிசிடம் தந்தார். அதன் பிறகுதான் திருக்குறள் நமக்கு கிடைத்தது. அதே போல திருவிக்காவுக்கு முடக்குவாதம் போதும் அயோத்திதாசன் மருந்தின் காரணமாக தான் அவருக்கு உடல்நிலை சரியானது. அவர் ஒரு மிகச்சிறந்த மருத்துவர், தமிழ் ஆய்வாளர், தமிழினுடைய பண்பாட்டு கலாச்சாரத்தின் மீது மிகச்சிறந்த ஒரு செயல்பாட்டை உருவாக்கி வருகின்ற இன்னொருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. ஆக இது பெரியவர்களும் வாசிக்க வேண்டிய முக்கியமான புத்தகம். இந்த புத்தகத்தில் கடைசியாக நம்மாழ்வாரை பற்றி அவர் இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வாரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். ரொம்ப அற்புதமான அவருடைய கவிதையுடைய அதில் விளம்பர செய்திருக்கிறார். அந்த கவிதையினுடைய அந்த கடைசி 2 வரிகள் ரொம்ப அற்புதமான வரிகள். அந்த வரியை சொல்லி என்னுடைய துறையை நிறைவு செய்கின்றேன். தாவர இனமே தாவர தாவரம் தினமை அப்படின்னு கவிதை வரி முடிச்சிருப்பார். தாவர இனமே வரம் தினமை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு இயற்கையினுடைய மீது ஒரு பற்றோடு குழந்தை
குழந்தைகளை பெரியவர்களை அவரை அறிந்து கொள்வதற்கான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பினை அம்பேத்கர் தொடங்கி நம்மால் முடிகின்ற இந்த அற்புதமான வாழ்க்கை வரலாற்று சிறியவர்கள் மட்டுமல்ல பெரியவர்களுக்காகவும் எழுதப்பட்ட நூல் என்பதை சொல்லி இந்த நூலினை பற்றி பேசுவதற்காக அழைத்தமைக்காக மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். காக்கா வந்தது, பாட்டி வடையை தூக்கிட்டு போச்சு, இல்லை அந்த மரத்தில் பேய் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது பூனை நாய் மரம் பேய் இந்த மாதிரிலாம் அந்த பாட்டி கதை சொல்கிற மாதிரி தான் சில இதெல்லாம் சொல்லுவாங்க, சொல்லாடலாம் உண்டு. ஆனால் பாட்டி இருந்தாலும் சரி அல்லது வீட்டில் பெரியவங்களாக இருந்தாலும் சரி என்ன மாதிரி பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் கதையை அப்படின்னு சொல்லிட்டு தான் சமூகத்தில் மிக உயர்ந்த புகழ்பெற்ற சாதனையாளருடைய வாழ்க்கையை கதையாக சொல்லிக் கொடுக்குறது. இப்போ ஐன்ஸ்டீன் பெரிய விஞ்ஞானி, தாமஸ் ஆல்வா எடிசன் ஏகப்பட்ட கண்டுபிடிப்பு அதிகமாக கண்டுபிடிச்ச விஞ்ஞானி, அவரை பற்றிலாம் கதை சொல்லலாம். தாமஸ் ஆல்வா படிக்கும் போலாம் அவர் படிப்பே வராதுன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க அம்மா விடாமுயற்சியால் திரும்ப திரும்ப அவருக்கு சொல்லிக் கொடுத்து அவர் பெரிய உலகத்தின் மிகச்சிறந்த பல கண்டுபிடிப்புகள் இப்போ இங்கே இருக்கிற சாதனம் பூரா அவர் கண்டுபிடிச்சதான், விளக்கு ஃபோனு எல்லாமே. இது மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, இப்படி ஒருத்தர் இருந்தாரு, இப்படி பிறந்தாரு, இப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு உத்வேகம் வரும். நாமும் இது போல செய்யணும், நாமும் இது போல சாதிக்கணும் அப்படி ஒரு. அப்துல் கலாம் சாதாரணமாக பேப்பர் போட்டுக்கிட்டு இருந்தார், படிக்கும்போது பெரிய விஞ்ஞானி ஆகிட்டார். அதுமாதிரி அம்பேத்கர் இதில் என்னன்னா எல்லாருமே சின்ன வயசுல கஷ்டப்பட்டவங்க. அம்பேத்கர்ல இருந்து அப்துல் கலாம்ல இருந்து ஐன்ஸ்டீன் எல்லாம் இளம் வயதில் வறுமையில கஷ்டப்பட்டவங்க, சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்க. அவங்கெல்லாம் சமூகத்தை எப்படி வளர்ந்து எப்படி தன்னை உலகம் பூரா போட்டுக்கிற அளவுக்கு ஆளானாங்க. அது போன்ற கதைகளை குழந்தைகளுக்கு சொல்லி குழந்தைகளுக்கு நம்ம அவங்கள ஒரு ஒரு உச்சத்தை காட்டணும், நீங்களும் அது மாதிரி தொடணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் அந்த கதை எழுதினேன். இது எனக்கு மன நிறைவை தந்த கதை. இந்த கதையை நம்ம கதைக்கே பேர் போன கதை என்றாலே பரிசு பெறக்கூடிய ஒரு முத்திரை எழுத்தாளர் நமது பாரதிகுமார் அவருடைய கையால் வெளியிட்டு